விளக்கு ரூபத்திலேயாவது வந்திருப்பார். சரிங்களா? நம்ம விளக்கேற்றி தியானம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரூபத்திலேயாவது நிச்சயமாக வந்திருப்பார். சரிங்களா? நம்மளுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் டைம் ஆகலாம். சரிங்களா? 1 மாதம் கூட ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும். சரிங்களா? இதில் இந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சே தீரும். நீங்கள் கேட்டதும் உறுதியாக வெற்றி அடையும். சரிங்களா? இந்த மாதிரி ரூபங்களையும் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்ம வாசன திரவியாகவும் வருவார், பட்டாம்பூச்சியாகவும் வருவார், வன் ரூபத்திலையும் வருவார். சரிங்களா? பைரவ ரூபத்திலையும் நிச்சயமாக சொல்கிற வருவார். சரிங்களா? அது போன்ற நம்ம உறவினர்கள் மாதிரி வருவாங்க. மிகப்பெரிய ஒரு ஆட்கள் எந்த அதிசயத்தை வேணாலும் அவர் நடத்தலாம். சரிங்களா? ஆனால் இந்த அதிசயங்கள் எல்லாம் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் தான் உங்களுக்கு முன்னாடி வழிநடத்துகிறான்றது இது உறுதி. சரிங்களா? இது நீங்கள் நிச்சயம் நம்புங்க. நீங்கள் நம்ம மகா குருநாதரோட பாதத்தில் திருவடியில் சரண் அடைஞ்சதுனால நிச்சயமாக நம்மளோட கோரிக்கை அனைத்தும் அவர் ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா? இந்த நம்பிக்கையோட மறுபடியும் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. சரிங்களா? நான் 48 நாள் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு நிறுத்தாதீங்க. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கைகள் குறைகள் உங்களுக்கு விரைவில் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் நடத்தி கொடுப்பாரு. சரிங்களா? இது போன்ற ரூபங்களையும் மக்களுக்கு காட்சி தரான்றது இது அற்புதம், உண்மை நடந்த நிகழ்வுகள். சரிங்களா? இது ஒரு அற்புதமான பதிவு. உங்களுக்கு இந்த போன்ற அனுபவங்கள் நடந்திருக்கா செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் வழிபாடு பண்ண அனைவருக்குமே இந்த தரிசனத்தை கொடுத்துருப்பார். நான் சொன்னது போல் இந்த மாதிரி தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைச்சிருக்கும். அப்போ உங்களோட கோரிக்கையை அவர் ஏற்றுட்டார்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு அற்புதமான பதிவு, பயன்படுத்திக்கோங்க.